எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படினே சொல்லலாம். விஜய் வீட்டுக்கு வந்ததும் தாத்தா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் பேசாம இருக்கிறதுனால தாத்தா ரொம்பவுமே எமோஷனல் ஆகி இப்ப விஜய் கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். இப்ப தாத்தா வந்து விஜய் கிட்ட உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சோமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும், உங்கள் குடும்பத்தை இந்த மாதிரிலாம் பிரித்து வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி பேசுகிறாங்க. இடையில ராதாவும் விஜய் கிட்ட பேசி அது சம்மந்தமாக அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் தாத்தா விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் செஞ்சதெல்லாம் நீ மன்னிக்க முடியாத பெரிய தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இப்போ விஜய் வந்து ஏற்கனவே நான் ரொம்ப மனக்கவலையில் இருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணி என்னை சங்கடப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ காவேரி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லி உங்கள் 2 பேர்த்தையும் நாங்கள் சேர்த்து வச்சுருவோம், நாங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்களே தேடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தாத்தா பேசுகிறாரு. அதுக்கு வந்து விஜய் இருந்து எல்லா உண்மையும் இப்போ காவேரி கிட்ட சொல்கிற நிலைமையில் இல்லை, அதுக்குண்டான சந்தர்ப்பம் வரும்போது தான் நம்ம அதை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறார். நான் போய் பார்த்துட்டு வந்தேன், இந்த மாதிரி காவேரிக்கு பழைய விஷயங்கள்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தினா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு சீரியலுங்கிறத தாண்டி இந்த கதையை பார்க்கும்போது அப்படியே கண் கலங்க வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும்போது தான் இப்போ பேசிட்டு இப்போ விஜய் அவசரமாக அங்கே சொல்லிட்டு வந்திருக்காருல அம்முவை கூட்டிகிட்டு வரேன்னு, இப்போ அம்மு கிட்ட போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு பேசிட்டு இப்போ மிஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கியூட் மூமெண்ட் நடக்குது. அதோட அவங்க பார்த்தா சூப்பராக கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சாரதா என்னென்னமோலாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. காவேரி தான் பாவம் ஒன்றுமே புரியல, பழசெல்லாம் ஞாபகம் இல்லைங்கிறனால குழப்பத்தோட எதுக்குமா இவ்வளோ சமைக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு போனார்ல, அவங்க பொண்ணு தனியாக பையன் தனியாக அவங்க ஒய்ஃப் தனியாக எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொன்னாங்கன்னு சொல்லும்போது காவேரிக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஒரு மாதிரி எமோஷனலாக இப்போலாம் வர வர நீ ரொம்பவுமே வந்து சென்டிமெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கமா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஏதோ சமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னமோ மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காவேரி கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனால் சாரதா ஒரு பக்கத்து அப்படியே எமோஷனலாக கண் கலங்கி இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து அம்முவை செம அழகாக ரெடி பண்ணி இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வரும்போதே செம்ம க்யூட்டாக அம்மு பேசிட்டு வராங்க, எப்பவும் போல் சூப்பராக புத்திசாலித்தனமாக. வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நீயே உங்கள் மிஸ்ஸை கூப்பிடுன்னு சொல்லும்போது காவேரியை கூப்பிடாங்க. காவேரி ரூம்குள்ளே இருந்து வந்ததுமே அம்மு பக்கத்தில் போகிறாங்க, அவங்க தூக்கிக்கிறாங்க, ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் வரல, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி 2 பேரும் சூப்பராக பேசிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா மிஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஆனால் இவங்க விஜய்க்கு சாரதாக்கு எல்லாத்துக்கும் இது புரியல, இவங்க தான் பாவம் அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. சாரதா ஒரு பக்கத்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இப்போ தானே ஃபஸ்ட்டு அம்முவை பார்க்குறாங்க, அதனால் அவங்களும் கண் கலங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து அம்மு கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னல அது இவங்க தான் அப்படின்னு சொன்னதுமே இப்போ சாரதா கூப்பிட்டு அதாவது அந்த அம்மு அப்படியே தூக்கி ரொம்ப கொஞ்சிறாங்க. அவங்க பேத்தி தானே அது, அதனால் அவங்க வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சிறாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க. அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கத்து எமோஷனல் ஆகிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க காவேரி என்னாச்சு அம்மாவுக்கு ரொம்பவுமே எமோஷனலாக நடந்துக்கிறாங்க, என்னதான் பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பாவம் அவங்களுக்கு தான் பழசெல்லாம் இது ஞாபகம் இல்லைங்கிறனால ஸ்டோரியை உண்மையிலுமே நம்ம டேரக்டர் வந்து அப்படியே கண் கலங்க வச்சு செம்ம டாப் மோஸ்ட்டில் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. சொல்லவே தேவையில்ல, விஜய் காவேரி எல்லாத்தோட நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.